போயிடு போடா. ஏன் நான் உனக்காக சண்டை போட்டேன்னு நினைச்சு இருக்கியா? அசித், த்ரிஷா, நயன்தாரா, நமிதாலாம் மொக்க பேகரா. கடைசியில அந்த மனுஷனை ஒரு ரொட்டி கூட சுட விடாம பண்ணிட்டீங்களேடா. இந்த ரோஸ்ட்டை பார்த்துட்டு எம்ஜி வேற இன்னொரு வீடியோ போட்டிருக்காப்ல. நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம்னா கவர்மெண்ட் உள்ள இறங்கி அதிகமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி உங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னா யூடியூப் விட்டு வெளியே போறதை விட்டா எனக்கு வேற வழி இல்லடா. வழி இல்லையா? பின்ன என்னடா, நாங்க என்ன திண்டுக்கல் ரீட்டா வீட்டுக்கு கூட்டு போறதுக்கா கேட்டோம்? உங்களுக்காக தானேயா? இதோ இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக. வேற பசங்களா சொன்னா கேளுங்கடா, யாரும் அடிச்சுக்காதீங்கடா. ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் எது பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கங்களே. அவரு பிரச்சனை அவருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா இருந்து திடீர்னு ஏதாவது யூடியூப்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா பேன் கீதை பண்ணி விட்டாங்கன்னா என்னடா பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படதான் செய்யறான். ஏல என்ன சொல்றேன்னா மூட்டு உட்காரு. நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்டா அவரு சொல்லும் போது கேட்கறேன், நான் சொன்னா கேட்க மாட்டியா? நானும் அவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு சொன்னா கேப்பியா? ஏன்னா இதெல்லாம் பேசிட்டு நீ யாரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் காமெடி வீடியோ. ஜேகே அங்கிள் மாதிரி நான் சார்காசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி உங்களை குழப்ப விரும்பல. சிம்பிளி ஃபார் காமெடி, நகைச்சுவை பார்த்து ரசிப்பதற்கு மட்டுமே. இந்த லேப்டாப் வச்சுட்டு சரி தெரிஞ்சதான் ஆகுதுங்க. சும்மா கிங் கனெக்ஷன், அந்த டிஸ்கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா? அது எப்போ பார்த்தாலும் வந்து தொலைஞ்சிட்டே இருக்குது. காண்டம் வேற ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்டா இது கூட தெரியாம லேப்டாப் வச்சுட்டு இருக்கிற நீ எல்லாம் வீடியோ போட வந்துட்டியா அப்படின்னு கேக்குறியா? போடுவேன்டா, அப்படிதான்டா போடுவேன். அது கூட டபுள் மீனிங்கா வருது. ஒருவேளை என் மூளை தான் அப்படி யோசிக்குதோ? சரி அதெல்லாம் ஓகே. எதுக்குடா இவ்வளவு நேரம் மூச்சு முட்டை பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றது, இந்த வீடியோல ரீல்ஸுக்கு ரியாக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னும் அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்து பழகல. அதனாலதான் இந்த பிளான். ஒரு நிமிஷத்துக்கு இல்லைன்னா 1.5 நிமிஷத்துக்கு இது மாதிரி காமெடியெல்லாம் எடுத்து நான் உங்ககிட்ட ரெப்ரசென்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால கனெக்ட் பண்ண முடியும். நீங்க எங்கேஜா இருப்பீங்க. அதனாலதான் இப்படி இழுத்து வச்சு பேசிட்டு இருக்கிறேன். எதுவா இருந்தாலும் பிராங்கா சொல்லிடணும் இல்ல. அப்புறம் ஒன் மோர் திங், இந்த மாதிரி பாட்டில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது பேர் சத்து டானிக், ஓகேவா? தப்பா நினைச்ச கூடாது. இது எங்க பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். லியோ படத்துல ஒருத்தர் யூஸ் பண்ணியிருப்பார். போயிட்டு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து பிளாக் பெப்பர், பட்டல் அவங்க எல்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், தொண்டைக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் பேசுறதுக்கு என்ன சொல்றது, மூச்சு பிடிச்சிட்டு பேசுற மாதிரி இருக்கும். அதுவே நான் இது யூஸ் பண்ணிட்டு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், தொண்டைனா கொஞ்சம் கிளியர் ஆயிரும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகலடா, அதுக்குள்ள யாரு ஒண்ணு சொல்லி அனுப்புனா? ஆனவன நானே தேடி வரேன் போ. என்னென்ன கதை சொல்றான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரா? இதுக்கு ரீல்ஸ் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலா ரீல்ஸ் கம்பைலேஷன் கொடுத்தாங்க. அப்பதான் எவனும் என்ன கேள்வி கேட்க முடியாது. லெட் அஸ் ஸ்டார்ட். இதுக்கு முன்னாடி இந்த ஐடியா நான் ரீல்ஸ் பார்க்கறதுக்காண்டி யூஸ் பண்ணதே இல்லை. இப்பதான் முதல்ல யூஸ் பண்ணேன். என்ன எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது. Hoy estoy en el lugar más lindo de mi país, que es Casco Viejo. ஆபாசம் தவிர்ப்போம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப எனக்கு புரியல, ரெண்டாவது பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. தலைவன் மூஞ்சிக்கு பவுடர் வச்ச உடனே வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இதை இன்டெப்தா நான் சொல்ல விரும்பல. ஓகே, அடுத்தது போவோம். பாத்தீங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், இந்த மாதிரி ஆபாசமான வீடியோ பாக்குறவன் இல்லடா இந்த சேனாதிபதி. அவரே ஏன்டா இழுக்கிற, அவரு பேரை எங்க இருக்கிற அப்படிங்கிறியா? அப்புறம் இப்ப நான் என்ன ப்ரூவ் பண்றது? உன்னை ப்ரூவ் பண்றதுக்கு நீ அவரை இழுப்ப. ஏடா நீயே உனக்கு கவுண்டர் போட்டுக்கிற அப்படின்னு கேக்குறியா? நாளைக்கு எவனும் வந்து எனக்கு போட்டக்கூடாதுல்ல, அதனாலதான் நானே போட்டுக்கிறேன். எப்படி நல்லா இருக்குல்ல? நல்லா தான் லைக் பண்றான். சரி, இந்த வீடியோ இப்ப ப்ளே பண்ணலாமா வேணாமா? சரி, மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த கம்பைலேஷன் காண்டி, அதுக்காண்டி நான் காட்டுறேன். ஓகேவா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. காட்டினா அப்புறம் நான் சமுதாயத்தை தூண்டுறேன்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் போவோம். அதாவது ஆஸ் எ சிவில் இன்ஜினியரா குழந்தைகிட்டே உண்மையை சொல்றேன். இதை பார்க்கும்போது எனக்கு மனசு வருத்தமா இருக்கு.
திருப்பியும் ஏன்டா போய் பேசுற அப்படிங்கிறியா? நிஜமா நான் சிவில் தான் படிச்சேன். சரி ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேக்குறியா? இது ப்ரூவ் பண்றேன். இல்ல பாத்தீங்கன்னா அடியில் நிறைய கம்பா நட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது பேர் போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம ஸ்கஃபோல்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்டா இங்கிலீஷ் படிச்சா எல்லாருக்கும் தான் தெரியும் அப்படிங்கிறியா? வேற என்ன சொல்றது? அவ்வளவுதாங்க சொல்லி நிரூபிக்க முடியும். அதுக்கு மேல நீங்களே ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பில்டிங் கட்டின கான்ட்ராக்டர் ஒழுங்கா அந்த வேலை செய்யறவங்க ஒழுங்கா பார்த்துருந்தாருன்னா ஒழுங்கா ஸ்கஃபோல்டிங் ஃபர்ஸ்ட் கட்டி வச்சிருக்கலாம். அப்படி கட்டி இருந்தா இந்த மாதிரி இடிஞ்சே வந்திருக்காரா? நெக்ஸ்ட் போவோம். அதாவது ஒரு இடத்துல ஒண்ணு நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு சில பல அறிகுறிகள் தெரியும். அதை அப்படியே நிறுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். அதை விட்டுட்டு நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா சொல்ல உருப்படாது. அப்படி நினைச்சிருந்தா நீயே ஃபர்ஸ்ட் நிறுத்திருக்கணும்டா அப்படிங்கிறியா? செஞ்சுதான் பாப்போமே. அதாவது அந்த கழுகு பாத்தீங்களா, எவ்வளவு நேக்கா அந்த கொக்க பிடிச்சிருச்சு. அதை வேட்டையாடுறதுக்காக பிடிச்சதா இல்ல சும்மா காண்டி பிடிச்சி விளாண்டுச்சுன்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள ஒரு திறமை இருந்திருக்கு பாருங்களேன். ஆனா தலைவன் பாத்தீங்களா கடைசியில கண்ணாடி இது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஏதோ டாம்சேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படம் வரப்போகுது. படம் மார்வல்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ண போறானுங்க போல. அதுல ராபர்ட் டோனியை வில்லனா போடுறாங்க போல. எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. அவர் ஹீரோவா பார்த்துட்டு இப்ப வில்லனா பார்த்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சொல்ல போனா நான் அவரோட பெரிய ஃபேன். உங்களை எத்தனை பேர் ஃபேனா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதை ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். பேசிக்கலி பாய்ஸ் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் யூ கேன் சே இன்ஜினியர்ஸ். ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லைன்னா ஒரு எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கழட்டி உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தே தீரணும். எலக்ட்ரானிக் டிவைஸ் மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதை தாண்டி ஏதாவது நீ நினைச்சுன்னா அது எல்லாம் உன்னோட கற்பனை. ஓகேவா? ஏடிடி அங்கிள் கூட சொல்லியிருப்பாரு ஒரு வீடியோல, எதை பார்த்தாலும் கழட்டி பிரிச்சு மேய்ஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எதுக்குறா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராபர்ட் டோனி அங்கிளும் அதே தான். ஏன்னா அயன்மேனோட பிகினிங் படம்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் பிரிச்சு கழட்டி எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு ரோபோ ரெடி பண்றது, அப்புறம் ஒரு ஆர்மர் ரெடி பண்றது, இது மாதிரி ஒவ்வொன்றும் அவரு தான் கண்டுபிடிப்பாரு. அதை பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நீங்களும் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். அவருக்கு போயிட்டு நேனோ டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி புதுசா கொண்டு வந்துட்டு அவரோட இன்ஜினியர் தன்மையை மாத்திட்டு போயிட்டு ஆக்ஷன் ஹீரோவா மாத்திட்டாருங்க, கர்மம் பிடிச்சவங்க. சோ சேட். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஃபீல் பண்ண கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுல வேற வில்லனா ஓடுறாங்க, கம்முனாட்டிங்க. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ நல்லா இருந்துச்சுலாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.